தமிழ்நலம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் சென்ற வீடியோவில் வயிற்றுப்போக்குக்கான காரணத்தையும் வயிற்றுப்போக்கு சூட்டினால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கை எப்படி போக்குறதுங்கிறது பார்த்தோம். இது வயிற்றுப்போக்குங்கிறது வெறும் சூட்டினால் மட்டுமே உருவாகிறதில்லை. நாம் உண்ட உணவு நமக்கு ஒவ்வாமை, அதாவது உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத நிலை ஏற்படும் பொழுதும் வயிற்றுப்போக்கு ஏற்படும். அப்போ அந்த வயிற்றுப்போக்குக்கு நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு மூலிகை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி நம்ம சரி செய்யலாங்கிற ஒரு குறிப்பை பார்க்கலாம். அதுக்கு நாம் தேவையான பொருட்கள் வேப்ப இலை. வேப்ப இலை எப்படின்னா எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 இனுக்கு, அந்த வேப்ப மரத்தில் அந்த 3 குச்சிகள் இருக்கும். அந்த 3 குச்சிகள் இருக்கிற 3 இனுக்கை எடுத்து அந்த 3 இனுக்கில் இருக்கக்கூடிய வேப்பலையை தனியாக உருவி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, அதில் இருக்க பூச்சிப்பொடியை சுத்தம் பண்ணிவிட்டு அதை சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது, சும்மா வெறும் வரைச்ச சட்டியில் அப்படியே வறுக்கணும். வறுக்கும் பொழுது அது லேசான கருகிய நிலையில் வரும். அதனுடைய ஈரப்பதம் சுத்தமாக வற்றி ஒரு உலர்ந்த நிலைக்கு வரும். அந்த நிலை வரை நன்கு வறுத்து அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பதத்தில் அரைச்சி வச்சுக்கணும். இரண்டாவதாக பயன்படக்கூடிய பொருள் வசம்பு. வசம்பு தனியாக அளவுக்கு மீறி சேர்த்தக்கூடாது, அதையே நேரடியாகவும் சேர்த்தக்கூடாது. வசம்பு மிக முக்கியமான பொருள். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் கேஸ் அடுப்பில் அந்த வசம்பை நெருப்பில் சுட்டிங்கன்னா நல்லா நெருப்பு எரியும். நெருப்பு நல்லா எரிஞ்சு அது கருகிய நிலைக்கு வரும் வரை நல்லா எரிக்கணும். எரித்ததுக்கப்புறம் அந்த கருகிய நிலையில் வந்ததுக்கப்புறம் அந்த கறியை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து அதை நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நுணுக்கி வச்சுட்டு வேப்பிலை பொடி தனியாக இருக்குது, இந்த வசம்பு பொடி தனியாக இருக்குது. இதை என்ன பண்ணுறீங்கன்னா 1 டம்ளர் மோர், மூன்றாவது பொருள் 1 டம்ளர் மோர். அதாவது நம்ம இந்த வயிற்றுப்போக்கு, அதாவது உணவு ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்குக்கு நம்ம பயன்படக்கூடிய பொருள் வேப்பிலை, வசம்பு, மோர். இந்த மோர் பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 ml இருக்கிறதுக்கு நலம். அந்த 200 மில்லி மோரில் இந்த நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த வேப்பிலை பொடி 1 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு, வசம்பு 1/4 ஸ்பூன் தான் போடணும். வசம்புங்கிறது நம்ம நெருப்பால் சுட்டு கருக்கிய அந்த கறித்தூள், அந்த கறித்தூளை தான் நம்ம பயன்படுத்தணும். வசம்பை அப்படியே நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா வயிற்றுப்போக்கு அதிகமாக மொழி குறையாது. வயிற்றுப்போக்கு குறையிறதுக்கு தான் நம்ம சிகிச்சை எடுக்கிற மொழியை வயிற்றுப்போக்கு அதிகரிக்கிறதுக்காக நம்ம இது பண்ணல. அப்போ வசம்பை நம்ம என்ன பண்ணணும், நல்ல நெருப்பில் சுட்டு கறியாக்கி அந்த கறியை தான் நம்ம அதில் பயன்படுத்தணும். அப்போ கறியாக பயன்படுத்தும் போது அந்த கறித்தூளில் வசம்புடைய கறித்தூள், அந்த வசம்பு பொடின்னு கூட சொல்லக்கூடாது, வசம்பு கறித்தூள்னு தான் சொல்லணும். அந்த வசம்பு கறித்தூளை ஒரு 1/4 ஸ்பூன் இதை மோரில் நன்கு கலந்து காலை மாலை இரவு ஏன்னா 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அலர்ஜினால், உணவு ஒவ்வாமையினால் ஏற்பட்ட வயிற்றுப்போக்கு சரியாகும். சரியாகி வயிற்றுப்போக்கு நின்று ஆரோக்கியமுடன் இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேப்பிலையை பச்சையாக பயன்படுத்த சிலர் பரிந்துரை செய்வார்கள். ஆனால் வேப்பிலையை அந்த வயிற்றுப்போக்குக்கு பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக வேப்பிலையை பச்சையாக பயன்படுத்தக்கூடாது. நன்கு அதோடைய ஈரத்தன்மை வற்றும் வரை, அல்லது வேப்பிலையை நல்லா காய வச்சு பொடியாக்கி வச்சுருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு சிறந்தது புதுமையாக பறித்து சட்டியில் நன்கு காய்ந்த நிலையை வரும் வரை வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு சிறந்தது. இதை நம்ம எப்போவுமே வீட்டில் ரெடியாக வச்சுருக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா எந்த நேரம் வயிற்றுப்போக்கு ஏற்படும். அப்போ நம்ம அந்த வேப்பிலை பொடியை நல்லா வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த வசம்பு, அதாவது 1க்கு 1/4 பங்கு வேப்பிலை பொடி 1 பங்கு என்றால் அதில் 1/4 பங்கு வசம்பு கறித்தூள், இரண்டையும் சம அளவு கலந்து வைத்து கொண்டு இருக்கும் பொழுது எப்பொழுது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலும் ஒரு 200 மில்லி மோரில் 1 ஸ்பூன் இந்த வசம்பு பொடியை, இந்த பொடியை கலந்து குடித்து, அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கணும், சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிக்கிறாது. சாப்பாட்டுக்கு முன்னாடி 3 வேளையும் இதை குடித்து விட்டு உணவு அருந்தி வந்தீர்களானால் வயிற்றுப்போக்கு முழுமையாக பூரண குணமடைந்து ஆரோக்கியமுடன் வாழலாம். இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள். இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறது நல்லதாக இருந்ததுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இத்தகைய மருத்துவ குறிப்புகளை மென்மேலும் பெற இந்த தமிழ்நலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.